இன்னைக்கு கெஸ்ஸிங் டுடே 08/3/2024 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். டுடே நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங் தாங்க பார்க்குறது. அதாவது காருண்யா லாட்டரி +குரிய ரிசல்ட்டை வச்சு நம்ம எடுக்க போகிற ஒரு கெஸ்ஸிங் தான் நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு 08/3/2024 ஒரு சிறப்பான சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங். அதுக்கு முன்னாடி காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறோம், அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதான் மறக்காமல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு டுடே ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா 925, அதாவது ஏ போர்டு 9, பி போர்டு 2, சி போர்டு 5, அதாவது 925. டுடே நம்ம வச்ச ரிசல்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 உள்ளே வச்சுருக்கோமா, உள்ளே வச்சுருக்கோம். பி 2க்கு பதிலாக உள்ளே வந்த ஒரு நம்பர் 1. இந்த 1 ஏன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரையல்லே 2 இறங்கிருச்சு. அதனால் நம்மளுக்கு அடுத்து சான்ஸ் உள்ள ஒரு நம்பர்னா 1 தான். அதனால் 1 இறங்கிருச்சு. சி போர்டில் 5 இறங்கிருச்சு. அதாவது இதில் வந்து ஒரு ஏசி, ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னா ஏசி. இதில் நம்ம 3 போர்டில் 2 போர்டு கன்ஃபார்ம் இன்னிங்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம எடுக்கிறது. அதனால் நம்ம அன்றைக்குள்ள வாய்ப்புள்ள கணிப்புள்ள அதிகபட்ச எண்ணிக்கை உள்ள ஒரு நம்பரை கண்டிப்பான முறையில் எடுத்து நம்ம கொடுத்துருவோம். இப்போ டுடே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசி பஸ்ஸு 3 டிஜிட்னு மிஸ்ஸில் தாங்க போயிருக்கு. அதாவது நிறையாவே மிஸ்ஸு. அதாவது 25 பிசிலே 25 நிறையாவே இருந்துச்சு. நம்ம 3 டிஜிட் இதில் பார்த்தீங்கன்னா 25 நிறையா இருக்கனால ஒரு 3 டிஜிட்டில் 25 ஒரு வின்னு தாங்க. ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. இப்போ ஏபிசியில் ஆல் போர்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்கோன்றத பார்த்துருவோம் வாங்க. அதாவது என்ன நம்பர் கொடுத்துருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டில் நம்ம கொடுத்துருக்க ஒரு சிறப்பான சூப்பரான நம்பர் 92. ஆல் போர்டில் நம்ம கொடுத்துருக்கிறது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான், 3 டிஜிட் மிஸ் ஆகலை. நேற்று 3 டிஜிட் வின்னு தான். பட் நம்ம நேற்று கொடுத்துருந்தது 92. ஓரளவுக்கு நல்லா மேட்ச் பண்ணுற ஒரு நம்பர் தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி நம்ம நேற்று ஈவினிங் போட்ட காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் கேசிங்கில் ஒரு சூப்பரான 3 டிஜிட் மல்டிப்ளை கேமிங்கில் ஒரு சூப்பரான நல்ல ஒரு ட்ரைங்க. என்னை பொறுத்தளவு ஒரு சூப்பர் குட் ட்ரை. பட் ஆனால் டிசி பாஸ், ஏசி பாஸு. பட் இது மட்டும் கொஞ்சம் பிசுறு தட்டி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா இதுவுமே நல்ல ஒரு வெற்றியை பார்த்துருக்கோம். சரி இருக்குது போட்டு வாங்க. இப்போ வாங்க நம்ம ஒரு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் வாங்க. ஏ போர்டு 9 வச்சு முடிச்சிருக்கான். அதுலேருந்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர், 2 நம்பர், 3 நம்பர் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கணிப்புகளை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ 3 நாளாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 7, 8, 9 இப்படி வரிசையாக வைக்கிறான். 3 நாளுமே நம்ம ஏ போர்டும் பாஸ் பண்ணிக்கிட்டே தான் வரும். இங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா 5, 1, 5 இப்படி ஒரு பேரலாக வச்சுக்கிட்டே இருக்கான். ஓகேங்களா? இப்போ அதுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தரமான ஒரு பிசுறு தட்டாமல் ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 9 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 தாங்க இறங்கு. அதாவது ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 7. ஓகேங்களா? நல்லா கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன நம்பர், அடுத்தடுத்து என்ன வாய்ப்புள்ள ஒரு நம்பர்ன்றதை நம்ம பார்த்துருவோம். அடுத்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7. அதுக்கப்புறம் வர வேண்டிய ஒரு நம்பர் 8ங்க. 8க்கு அப்புறம் வாய்ப்புள்ள ஒரு நம்பர்னா அது 5 தான். இதை நோட் பண்ணிங்க. ஏ போர்டு 785. இதை வந்து நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை போட்டு உங்களோட கெஸ்ஸிங்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஏ போர்டு 9 வச்சு நீங்கள் பார்த்த ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டீங்க. 7, 8, 5 இந்த 3 நம்பர் தாங்க. ஓகேங்களா? அடுத்து பி போர்டு என்னன்றதை பார்த்துருவோம். பி போர்டு 2 வச்சு முடிச்சிருக்கான். 2 வச்சு முடிச்சனால ஃபஸ்ட்டு அப்படி இறங்க வேண்டிய ஒரு நம்பர் என்னன்னா 8. அதாவது 2 வச்சு முடிச்சிருக்கனால ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 8. அடுத்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 6ங்க. அதாவது 8 இல்லைன்னா 6, அவ்வளோதான் நண்பா.
அதாவது பி போர்டு அடுத்து ஒரு நம்பர் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா 86 அடுத்து வர வேண்டிய ஒரு நம்பர் ஒன்று தாங்க. இதையும் நோட் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஏபி பிசி ஏசியாக கன்வெர்ட் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பி போர்டு 2 வச்சு வர வேண்டிய ஒரு நம்பர் 8, அப்புறம் 6, அப்புறம் 1ங்க. அதாவது 861 இதுலேருந்து பவர் ஃபிளிப் எதிர்பார்க்கப்பட வேண்டிய அந்த தேதிக்குரிய ஒரு நம்பர். 3 நம்பர் நீட்டாக முடிச்சு தெளிவா. இப்போ அடுத்து பார்க்குறது சி போர்டு. சி போர்டை பொறுத்தளவு அப்படியே மாறி மாறி வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ இந்த நம்ம அலேக்கா அப்படியே தூக்கிடுவோம். இப்போ சி போர்டை வச்சு ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய ஒரு நம்பர், செகண்ட் இறங்க வேண்டிய ஒரு நம்பர், தேர்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் என்னன்னு உங்களுக்கு தனியாக பிரித்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் சி போர்டை வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர், ஹைலைட்டான ஒரு நம்பர்னா 3. அதாவது சி போர்டை வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 3. ஓகேங்களா. அடுத்து சி போர்டு வச்சு அதிக வாய்ப்புள்ள ஒரு நம்பர்னா 7 தாங்க. அதாவது 3 இல்லைன்னா 7 அதுக்கு அடுத்தாப்புல சான்ஸ் உள்ள அதிகப்படியான ஒரு நம்பர்னா 1 தாங்க. அதாவது சி போர்டு 5 வச்சு இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ள ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 371. இதில் தான் நாளைக்கு ஆட்டமே இதில் தாங்க உள்ளே இருக்குது. இதை தவிர்த்து வெளியில் எங்கேயும் ஆட்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அதனால் அதிகபட்சமான ஒரு கெஸ்ஸிங்னா அது இதில் தான் இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனிவேஸ் உங்களுக்கு எதுவும் கெஸ்ஸிங்கில் டவுட் இருந்தாலோ இல்லை இந்த நம்பர் தான் அடிக்கணுன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தாலோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஹைலைட்டாக நம்ம ரீக்ரியேட் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு மெம்பர்ஷிப்பை ஸ்பான்சர் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம வாங்க ஏபி இந்த மாதம் என்ன ஏபி வச்சிருக்கான், என்ன வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத தெளிவாக பார்த்துருவோம். ஏபியை பொறுத்தளவு வச்சிருக்க ஒரு நம்பர்னா 92. அதாவது இந்த நம்பர் கொஞ்சம் ரிஸ்க் உள்ள அதிகபட்ச வாய்ப்புள்ள ஒரு நம்பரை தான் நம்ம எடுப்போம். எடுக்கிறதுக்கான ஒரு பிசுறு திட்டாமல் எடுக்கிற ஒரு நம்பர் தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ அதாவது 92 வச்சு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 45. மறக்காமல் உங்கள் கெஸ்ஸிங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நம்ம கொடுக்குறது 2 கெஸ்ஸிங் தான் கொடுப்போம். அது எந்த விதத்தில் பிசுறு தட்டாமல் இருக்கணுங்காண்டி தான் நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு கெஸ்ஸிங்கே நம்ம மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுற மாதிரியே கொடுப்போம். அதனால் எந்த ஒரு மாற்று கருத்தையும் இல்லாமல் நீங்கள் சும்மா சூப்பராக யூஸ் பண்ணலாம். லிமிட்டாக யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட கெஸ்ஸிங் உங்களோட கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக விளாடுங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 41. அதாவது ஏபி 92 வச்சு இந்த மாதம் இறங்குறதுக்கான அதிக வாய்ப்புள்ள ஒரு நம்பர்னா 45, 41 இதாங்க ஏபி. நீங்கள் ஏபி போர்டு பிசி விளையாடுறப்பல ஏபி ஏசி பிசி விளையாண்டாலும் மாற்றி அடித்தாலுமே நம்மளுக்கு வின்னிங் வாய்ப்புகள் ஒரு 50%, 50% எக்ஸ்ட்ராவே வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் இப்படி ப்ளே பண்ணி பாருங்கள். எனிவேஸ் ஏதாவது ராங்காக நம்ம உங்களுக்கு புரியாத மாதிரி நான் கெஸ்ஸிங் சொல்லியிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மறுபடியும் புரியுற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது பிசி. பிசியை பொறுத்தளவு அடிச்சிருக்க ஒரே நம்பர் 25. 25 வச்சு இறங்க வேண்டிய ஒரு சில நம்பரு அதுதான் பார்க்க போகிறோம். அதனால் 25 பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க 25க்குரிய பிசி 25லேருந்து வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கை, ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். அதாவது 83 ஃபஸ்ட்டு நம்பர் இந்த மாதம் 8ஆம் தேதிக்கு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 23. இப்படி இல்லாத பட்சத்துக்கு 30. பிசி 25 வச்சு வர வேண்டிய ஒரு நம்பர் 83. அப்படி இல்லைன்னா 30. இதுதாங்க ஆட்டமே. அதனால் பார்த்து லிமிட்டாக கவனமாக சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். கவனம் முக்கியம். ஓகேங்களா. கப்பு முக்கியம் பீடு அந்த மாதிரி தான் கவனம் முக்கியம். பிசி 25 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 83 இல்லைன்னா 30. ஓகேங்களா. அடுத்து எனக்கு ஒரு கெஸ்ஸிங் வாய்ப்புள்ள ஒரு நம்பர் ஏசி.
ஏசி 95 வச்சு இறங்க வேண்டிய ஒரு கெஸ்ஸிங், ஒரு அதிகப்படியான வாய்ப்புள்ள ஒரு நம்பர் தான் பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு நம்பர் 14. இது வந்து தேதி வைஸில் வெயிட்டிங்கில் உள்ள ஒரு ஃபாலோ நம்பர் தாங்க நான் சொல்கிறது. டேட் வைஸில் 14 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 20. இது எதுலேயும் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று கருத்து எனிவேஸ் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நான் என் மேலே ஏதாவது மிஸ்டேக், ஏதாவது கெஸ்ஸிங் எடுக்கிறதுல ஏதாவது எனி மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை நம்ம திருத்திக்கலாம். நீங்கள் சொல்லலாம், நம்ம தான் பெரிய கெஸ்ஸர் அப்படிலாம் கிடையாது. டெய்லி கெஸ்ஸிங் பார்த்து புக்கிங் லாட்டரி வாங்குறவங்க நீங்களும் பெரிய ஒரு கெஸ்ஸர் தான். அதனால நம்ம கெஸ்ஸிங்கில் எனிவே சேஞ்சஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி பேட்டர்ன் மாறுது அப்படின்னு நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் உங்களது கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். அது ஒன்றும் ஏற்றுக்கிறப்படும். அது வந்து எதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்படவே மாட்டாது. இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது ஆல் போர்டு. ஏபிசியை வச்சு எடுக்கிற ஒரு நம்பர் 925 வச்சு இதை வச்சு தான் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய ஒரு நம்பர்னா ஆல் போர்டில் 7 அழுத்த திருத்தமாக அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இறங்கி விளையாடுதுங்க. அதனால் நம்பிக்கையாக நீங்கள் 7 எடுத்துக்கலாம். 7க்கு அடுத்தாப்புல ஏ போர்டில் அதிகமாக ஸ்ட்ராங் இருக்க ஒரு 4ஐயும் தூக்கிக்கலாம். அதாவது 7 அதுக்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டிங்கன்னா 4. அடுத்து நீங்கள் அந்த ஒரு நம்பர் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்களா? 925 வச்சு எடுக்க வேண்டிய ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்குறது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று தாங்க அதிகப்படியாக ஸ்ட்ராங்கில் இருக்க ஒரு நம்பர்னா 741. நம்மளது காருண்யா லாட்டரி ப்ளஸ்லேருந்து 925 ரிசல்ட்லேருந்து நம்ம நிர்மல் லாட்டரிக்கு ஒரு ஆல் போர்டு பிரிக்கிற நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 அல்லது 4 அல்லது 1. இந்த 3ல் எனக்கு தெரிஞ்சு 2 நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுவும் தாறுமாறாக இருக்குது. ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோன்றதை நம்புகிறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்னோட 3 டிஜிட் கெஸ்ஸிங்கை மட்டும் ஒரு 2 நம்பர் சொல்லிடுறேன். அதை மட்டும் உங்களோட கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். 3 டிஜிட் பாக்ஸ், அதாவது இந்த மாதம் வர்றதுக்கு வாய்ப்புள்ள அதிகமான ஒரு சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் தான் இப்போ நான் சொல்கிறது. அதை வந்து நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 6 செட்டாக வரும். அதாவது ஒரு சாம்பிளுக்கு 925னா 952, 259, அதே மாதிரி 295, 592, 529 இந்த மாதிரி தாங்க ஒரு 6 நம்பர் தான் கன்வெர்ட் ஆகும். அதனால் பார்த்து லிமிட்டாக கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ இந்த 925 வச்சு நம்ம எடுக்க வேண்டிய ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிஜிட். 925லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வந்த ஒரு நம்பர்னா 836. அதாவது 3 டிஜிட் பாக்ஸு. நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. 3 டிஜிட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு வர வேண்டிய ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 அண்டு பி போர்டு 3, சி போர்டு 6 அப்படி சொல்ல மாட்டேன். இது வந்து எப்படி வேணால் பேரலாக அடிக்கலாம். பாக்ஸ் கெஸ்ஸிங் தான் இது. அதனால் 8 ஏலையும் வைக்கலாம், சீலையும் வைக்கலாம், 6 சீலையும் வைக்கலாம், இல்லைன்னா பிலையும் வைக்கலாம். இந்த மாதிரி தாங்க. அதனால் 3 டிஜிட் பாக்ஸை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 6 நம்பர் வரும். மினிமம் ஒரு செட்டே போடுங்க போதும், ரொம்பலாம் தேவையில்லை. மினிமம் ஒரு செட்டே போட்டு லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள், கவனமாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஒரு நம்பர் பார்த்துக்குவோம் வாங்க. 3 டிஜிட் பாக்ஸில் எடுக்க வேண்டிய ஒரு நம்பர் அடுத்து என்ன நம்பர்னு பார்த்துக்குறோம். அடுத்து என்ன நம்பர்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த நம்பர் 836. ஓகேங்களா? 836க்கு அடுத்தாப்புல ஒரு அக்யூரேட்டான கரெக்டான ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்றதை பார்த்துருவோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 453. அதாவது இதுதாங்க. அடுத்து ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் வர வேண்டிய ஒரு நம்பர்னா 4, 5
அல்லது 3. இதுதாங்க கணிப்பில் உள்ள ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான கெஸ்ஸிங். இதுதான் டுடே கெஸ்ஸிங். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றதை நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எனிவேஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ மக்களே. இந்த விளையாட்டு பொழுதுபோக்கிற்கு மட்டுமே, இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இது கேரளா லாட்டரி. கேரளா நண்பர்களுக்கு மட்டும், தினசரி வாங்கும் நபர்களுக்கு உபயோகிக்கப்படும் ஒரு கணிப்புகள் மட்டுமே. இது கேரளா லாட்டரி முழுக்க முழுக்க கணிப்புகள் மட்டுமே. நன்றி, வணக்கம்.